எங்களுடைய கிருபையுள்ள நல்ல தகப்பனே, அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தினுடைய இந்த கடைசி உயிர்த்தெழுந்த நாளில் உடைய திரு சமூகத்தில் உடைய பிள்ளைகளாக இருக்கிற அடியால் கடந்து வரவும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர்களுக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். இந்த வருடத்தினுடைய ஆரம்பி பலர் எங்களை விட்டு கடந்து போய்விட்டார்கள். ஆனாலும் ஆண்டவரே, இந்த நிமிஷம் வரை நாங்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நீர் எங்களுக்கு நல்லவராயிருந்து ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளை கர்த்தர் கிருபையாய் வழிநடத்தும். தெய்வ கிருபைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளும். ஆராதனின் ஒவ்வொரு பகுதிகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அது வந்த பாதைகளை நான் என்ன செய்கிறேன்? ஆமாம், கண்ணீரோடு ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்றி சொல்லலாம். நன்றி சொல்வேன். ஆமென். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவை நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவை நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகள் திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவை நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், ஆமென். கண்ணீரோடு கர்த்தாவை நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. அப்பா ஏசப்பா நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அனாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா, அனாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா, அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி சொல்லுவோம். ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு. சொல்லுங்க எல்லாரும், ஏசப்பா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே, துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. சொல்லுங்க எல்லாரும். ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தே, உறைவிடமும் குடையும் தந்து காத்து வந்தேன். அப்பா ஏசப்பா. ஓ ரபா கதரல பாபா, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. தள்ளப்பட்ட கல்லாக கிடந்தேன் ஐயா, எடுத்து என்னை பயன்படுத்தி மகிழ்கின்றீரையா, ஓ அப்பா
நன்றி ராஜா உமக்கு சொல்லுங்க எல்லாரும் அப்பா ஏசப்பா glory glory ஆமென் 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 நன்றி ஆண்டவரே ஆமென் அநாதையாய் அலைந்தே அநாதையை போல அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா அப்பா ஏசப்பா உமக்கு நன்றி சொல்லுங்க எல்லாரும் ராஜா உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே பரிசுத்தமாய் வாழ்வு வாழ பலன் தந்தீரே பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் அப்பா உமக்கு நன்றி ஆமென் ராஜா உமக்கு நன்றி தள்ளப்பட்ட கல்லாக கிடந்தேன் ஐயா தள்ளப்பட்ட கல்லாக கிடந்தேன் ஐயா எடுத்து என்னை பயன்படுத்தி மகிழ்கின்றீரையா எடுத்து என்னை பயன்படுத்தி மகிழ்கின்றீரையா அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி ஒரு நாளும் குறைவில்லாமல் ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தே ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தே உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தே உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தே அப்பா உறக்கம் நன்றி ராஜா ராஜா நன்றி அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி அப்பா உமக்கு அப்பான்னு கூப்பிடுங்க எல்லாரும் சேர்ந்து ராஜா உமக்கு நன்றி ஏசப்பா அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி அப்பா அப்பா உமக்கு நன்றி ராஜா எனக்காக யாவையும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். இன்னைக்கு வர ஆமென். இன்னைக்கு வர உங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு ஆண்டவர் நினைத்தாரோ இந்த நிமிஷம் வரையில் இந்த நாள் வரையில் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்னென்ன செய்ய நினைத்தாரோ அதை எல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, செய்திருக்கிறார். என்ன இந்த வசனத்தில் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் வேற செய்திக்குள்ள நேராக போக போகிறேன். சோத்திரம். என்ன காரியங்களை ஆண்டவர் நமக்கு செஞ்சார்னு இந்த சங்கீதத்தில் சொல்லியிருக்கிற தாவீது கூப்பிடுங்க, படிங்க பார்க்கலாம். 3ஆம் வசனத்தை படிங்க. போதும். நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு. அப்ப கர்த்தர் எனக்காக என்ன செய்தார்? மறு உத்தரவு கொடுத்தார். கர்த்தர் எனக்காக மறு உத்தரவு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 7ஆம் வசனத்தை படிங்க. நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். இந்த வருஷத்தில் எத்தனையோ துன்பம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தது. துன்பம், கஷ்டம், வேதனை வந்தது. அதில் எல்லாம் யார் நம்மளை உயிர்ப்பித்தார்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் உங்களுக்காக ரெண்டு காரியத்தை சொல்றேன். கர்த்தர் உங்களுக்காக இந்த ஆண்டிலே இந்த நிமிஷம் வரையிலும் செய்ய வேண்டியதான சகல காரியங்களையும் கர்த்தர் செய்திருக்கிறார். ஆமென். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல ஆண்டவரை துதிங்க. இன்னைக்கு அதுக்கு தான் வந்திருக்கீங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணாமல் இந்த இடத்துல இருந்து போகக்கூடாது. ஆண்டவரை துதிப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். ஆமாம். இன்னைக்கு நீ மௌனமாக இருக்கக்கூடாது.
115 சங்கீதம் 17-18 என்ன சொல்லுது படிங்க. 117 சங்கீதம் 17-18 சொல்லப்பட்டிருக்க வார்த்தையை படிங்க பார்க்கலாம். 115 சங்கீதம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தானே. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள், நாமோ இது முதல் என்றென்றைக்கும் என்ன செய்யணும்? ஆமா, கர்த்தர் உனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நீ கர்த்தரை துதிக்கணும். நீ துதிக்காம அமைதியா இருந்தா நீங்க யாரு? மரித்தவர்கள். இன்னொன்னு, சில ஆட்கள் இருக்காங்க மௌன சாமியார், அப்படி மௌனமா இருப்பாங்க, யார்ட்டையும் பேச மாட்டாங்க, மௌன விரதம். இது இன்னைக்கு மௌன விரதம் இருக்க வேண்டிய ஆள் இல்லை, நாளும் இல்லை, நம்ம பேச வேண்டிய ஒரு நாள். ஆமென். பேச வேண்டிய ஒரு நாளில் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு நாள். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள், நாமோன்னா யாரு? நாமோன்னா யாரு? இங்க கூடி இருக்கிற நம்ம எல்லாரும் யாரை துதிக்கணும்? கர்த்தரை. எதற்காக துதிக்கணும்? அதான் சொல்ல போறேன். இன்னைக்கு நான் சொல்லுகிற காரியம் ஒரு வேடிக்கையா இருக்கலாம், ஆனா இவை எல்லாவற்றையும் வேதம் சொல்லதை தான் சொல்றேன், நானா எதையும் சொல்லல. வேதம் நம்மை எதெல்லாம் சொல்லி கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறதோ அதுக்கெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். தாவீது சொல்லும்போது மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதிக்க மாட்டாங்க, நாம் கர்த்தரை துதிக்கணும். ஆனால் பவுல் 1 தெசலோனிக்கர் 3:9 அவர் என்ன சொல்கிறார்? மேலும் நாம் தேவனுக்கு முன்பதாக எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 3:9 படிங்க. மேலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாங்கள் உங்களை குறித்து, யாரை குறித்து தெரியுமா? தெசலோனிக்க சபை விசுவாசிகளை குறித்து அடைந்திருக்கிற மிகுந்த சந்தோஷத்திற்காக. அதுல நீங்க பாருங்க, அந்த வசனத்தில் பாருங்க, கடைசியில் என்ன இருக்கு? கேள்விக்குறி. கேள்விக்குறி அப்படின்னா பவுல் என்ன சொல்றாரு? நீங்கள் அடைந்திருக்கிற சந்தோஷத்திற்காக நாங்கள் எவ்விதமாய் தேவனுக்கு என்ன செய்வோம்? ஸ்தோத்திரம் செலுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு கீழே இருக்கிற வசனத்தை படிங்க. உங்கள் முகத்தை கண்டு. கேள்விக்குறி. நாங்க எப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும்? எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க? நீங்க எதுல குறைவுள்ளவர்களா இருக்கீங்க? விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருப்பதனால அந்த குறைவை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் உங்களுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்? அப்போ உங்க விசுவாசத்தில் நீ குறைவுள்ளவனாக இருந்தால் இப்ப ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் குறைவை என்ன செய்யும்? என் விசுவாசத்தின் குறைவு, அவிசுவாசம். அதை இப்படி சொல்றேன், அநேகருக்கு உள்ள இன்னைக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை, அவிசுவாசம், அவநம்பிக்கை. அந்த அவநம்பிக்கை மாறும்படி நீ கர்த்தருக்கு என்ன செய்யணும்? தூங்கணும். மரித்தவராய் உட்காராத, நமக்குள்ள ஜீவன் இருக்கு. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற வார்த்தை தான். உன் குறைவை நிறைவாக்கணும்னா நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, என் குறைவை நீ நிறைவாக்கினதற்காக ஸ்தோத்திரம், குறைவானதற்காக ஸ்தோத்திரம், நிறைவுக்காக ஸ்தோத்திரம். அதுதான் யோபு சொன்னார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், எடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம். அப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிற்கும் சொல்லுங்க, எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்ல பழகிக் கொள்ளணும், நன்றி சொல்லணும். ஆமென், ஆமென், ஆமென். எல்லாவற்றிற்காக நீ நன்றி சொல்லல அப்படின்னு சொன்னா நீ இந்த பூமியில வாழ்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதான் விரும்புகிறார். எப்பொழுதும் உன் விசுவாச குறைச்சல பார்க்கிறேன். விசுவாசம் குறைவுபட்டாலே எதெல்லாம் போயிரும் தெரியுமா? பரிசுத்தம் அடியாயிரும், ஜபம் அடியாயிரும், ஆராதனை அடியாயிரும், எல்லாம் அடியாயிரும். விசுவாசம் உனக்குள்ள குறைவுபட்டால் இவைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில இல்லாம போயிடும். ஆனா பவுல் தான் சொல்றாரு, உன் விசுவாச குறைவை நிறைவாக்கும் பொருட்டு நான் இரவும் பகலும் உனக்காக என்ன செய்கிறேன்? வேண்டிக் கொள்ளுகிறேன், உனக்காக ஜெபம் பண்றேன். தெசலோனிக்க சபை விசுவாசிகள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்தவர்கள்,
அவர்களுக்கு இயேசுவின் வருகையை குறித்து சொன்னவர் பவுல். ஆனால் அவங்களுக்குள்ள சில குறைகள் இருந்ததை இங்க சொல்றார். உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு நான் இரவும் பகல் உங்களுக்காக என்ன செய்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன். அப்படியானால் இந்த அருமையான கால வேளையில கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எதற்காக எல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்? நாம் எதற்காக நன்றி சொல்லணும்? ஒரு 4 காரியத்தை இந்த நாளில் வேதத்திலிருந்து உங்கள் மத்தியில் சொல்றேன். முதலாவது சொல்ற காரியம், இன்னைக்கு அநேகருக்கு அது வேடிக்கையா இருக்கும். பகலும் யாரு ஜெபம் பண்றா? பவுல் யாருங்க? யாருக்காக ஜெபம் பண்றாரு? யாருக்காக ஜெபம் பண்றாரு? விசுவாசிகளுடைய குறைவுகளை நிறைவாக்குவதற்காக ஊழியக்காரன் ஜெபம் பண்றான். அந்த ஊழியக்காரன் நம்ம குறை சொல்லலாமா? சொல்லுங்க. ஊழியக்காரனுக்கு பேசலாமா? சொல்லுங்க, வாய் திறந்து பேசுங்க. பேசக்கூடாது. உனக்கு குறை இருக்குன்னு தெரியுது, உன்கிட்ட உன் வீட்டில் கஷ்டம் இருக்குன்னு தெரியுது, ஆனால் நீ ஜெபிக்கல. ஆனால் யார் ஜெபம் பண்றா? யார் ஜெபம் பண்றா? பவுல் சொல்றார், உங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உன் குறைவு இருக்குமா? உனக்கு கஷ்டம் இருக்கு, கடன் இருக்கு, பிரச்சனை இருக்கு, குடும்பத்தில் பிரச்சனை இருக்கு, தேவைகள் இருக்கு. ஆனா உன் தேவைகளையும் கஷ்டங்களையும் கடன் பிரச்சனையும் அறிந்து ஊழியக்காரன் உனக்காக ஜெபம் பண்றான். உன் குறைவு மாறணும், உன் குறைவு நிறைவாக்கணும், அப்படி ஐஸ்வர்யத்தின்படி உன் குறைவெல்லாம் நிறைவாக்கணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் இரவும் பகலும் உங்களுக்காக பவுல் சொல்றாரு, நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில எதற்காகலாம் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்? எதற்காகலாம் நன்றி சொல்லணும்? முதல்ல நான் சொல்ற ஒரே ஒரு காரியம், நம்முடைய சாப்பாட்டுக்காக நன்றி சொல்லணும். எதற்கு சொல்லுங்க? சாப்பாடு யார் தந்தா? உங்க அம்மாவா இல்லை உங்க அப்பாவா? யார் தந்தா? யார் கொடுக்குறா? ஏசப்பா கொடுக்குறார். இந்த ஆண்டு முழுவதும் என்னைக்காவது பட்டினியா இருந்திருக்கீங்களா? யாராவது இங்கே இருக்கிற ஒருத்தர் விரல் விட்டு காணிங்க, நான் சாப்பாடு இல்லாமல் ஒரு வாரம் இருந்தேன் அல்லது ஒரு நாள் முழுவதும் இருந்தேன். நம்ம வேணா கோபப்பட்டு சாப்பிடாம இருக்கலாம். அம்மா அப்பா கிட்ட வீட்டில் என்ன போட்டு வைராக்கியம் வச்சுட்டு நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிரியாணி வாங்கி தந்தால் தான் சாப்பிடுவோம்னு சாப்பிடாம வயிற்ற கட்டிட்டு இருக்கிற ஆட்கள் இருக்காங்க. எனக்கு தோசை பிடிக்காது, எனக்கு இட்லி பிடிக்காது, எனக்கு உப்புமா பிடிக்காது, எனக்கு பொங்கல் பிடிக்காதுன்னு சாப்பிடாம வேணா இருக்கலாம். ஆனால் பொங்கல் உங்கள் வீட்டில் இருக்கு, உப்புமா உங்கள் வீட்டில் இருக்கு, தோசை உங்கள் வீட்டில் என்ன செய்யுது? இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனால் அது யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தார். அப்போ ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற சாப்பாட்டிற்காக, ஆகாரத்திற்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு வேதம் சொல்லுது. நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை எல்லாரும் பைபிள் எடுக்கணும். பைபிள் எடுங்க தயவு செய்து. இந்த பக்கம் மட்டும் படிக்கிறத விரும்பாதுங்க, இந்த பக்கம் படிங்க. பைபிள் வச்சிருக்கோம், நீ எந்த லாங்குவேஜ் வேணாலும் படி, ஆனால் நீ படிச்சாகணும். நீ வசனம் படிக்கணும்னா உங்களை முட்டி போட வைக்கணும். இனிமே படிங்க பார்க்கலாம். 10, 30, 31 இதுவரை எடுக்கல பார்த்தீங்களா? இந்த பக்கம் தான் படிக்க சொன்னேன். இந்த பக்கம் இருக்கவங்க தான் படிக்கிறாங்க. நீங்க படிங்க இந்த பக்கம். மேலும் நான் அதை ஸ்தோத்திரத்துடனே அனுபவித்தால் நான் தூஷிக்கப்படுவானேன். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். புசித்தாலும் சாப்பிட்டாலும் நம்ம என்ன செய்யணும்? தேவ நாம மகிமைக்காக செய்யணும். சிலர்லாம் சாப்பாடை பார்த்த உடனே என்ன சாப்பாடு அப்படின்றோம். ஆண்டவர் சொல்றாரு, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, அவர்களை பரமபிதா போஷிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவைகளை ஆண்டவர் போஷிக்கிறது போல அவைகளை பார்க்கிலும் நீங்களும் நான் யாரா இருக்கிறோம்? விசேஷமானவங்க. நல்லா பாருங்க, அவைகளை பார்க்கிலும் நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்க? விசேஷமானவங்க. ஆகவே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நல்ல ஆகாரத்திற்காக, அது கஞ்சா இருந்தாலும் சரி, கூழா இருந்தாலும் சரி, ரொட்டியா இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அதற்காக நம்ம கர்த்தருக்கு என்ன செய்யணும்? அதற்காக என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ண. சாப்பாடை வாங்கி வச்சுட்டு
உடனே சாப்பிட ஆரம்பிக்காத. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி, ஆண்டவரே இந்த ஆகாரத்தை தந்ததற்காக உமக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. முதல்ல சாப்பாடை எடுத்து வச்சுட்டு ஜோம் பண்ணி சாப்பிடுன்னு கற்றுக் கொடுங்க. இல்லைன்னா மொழியில் அடிங்க. ஏன்னா அன்னைக்கெல்லாம் அப்படி தான் பெற்றோர்கள் செஞ்சாங்க. நீங்கள் கொஞ்சம் உங்கள் அப்பா அம்மாகிட்ட கேட்டு பாருங்கள். உங்கள் அப்பா அம்மாக்கிட்ட நல்ல கிறிஸ்துவுக்குள் வளர்க்கப்பட்ட பிள்ளைகளை ஜெபம் பண்ணாமல் சாப்பிட்டதுனால இந்த 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 உள்ளங்கையில் அடி வாங்கியிருக்கீங்களா? யாராவது நீங்கள் யாரும் வாங்கியிருக்கீங்களா? நான் வாங்கியிருக்கிறேன். எங்கள் வாத்தியாட்ட நல்லா வாங்கியிருக்கிறேன். கணக்கு சரியாக போடலன்னா இதில் தான் அடிப்பாங்க அன்னைக்கு. இதில் ஒரு அடி வாங்கி பாருங்கள். இப்போ இங்கே இந்த குச்சி இருந்து குச்சியும் காணும். இல்லைன்னா யாராவது ஒருத்தருக்கு ஒரு டெஸ்ட் பண்ணி கொடுக்கலாமா இருந்து. அந்த அடி பார்த்தீங்கன்னா எங்கே பிடிக்கும் தெரியுமா? தலையில் பிடிக்கும், நரம்பு பிடிக்கும். அப்படி உங்களை போடணும். அப்படிதானே? சோத்திரம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆகாரம் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அதை இப்போ கற்றுக் கொடுங்க. நீங்கள் இப்போ கற்றுக் கொடுக்க நீங்கள் அதை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எவ்வளோ வயதானாலும் அதை செய்ய மாட்டாங்க. 5 விளையாதது 60 என்ன செய்யாது? 5 விளையாததில் வளையாது. 5 வயசில் நீங்கள் ஒரு சின்ன குச்சியை வளைச்சிடலாம். அதை பெருசாகும்போது வளைக்க முடியுமா? அப்போ இப்போவே வளைச்சிட்டா அது என்ன செய்ய முடியுமா? அது வளைக்க முடியும். அதனால இப்போவே உங்கள் பிள்ளைகளுக்கு நீ கற்றுக் கொடுக்கணும். சாப்பாடு போட்டுட்டு சாப்பிட போவதற்கு முன்னால் என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். யாருக்கு? ஆண்டவருக்கு நன்றி சொல். ஆண்டவரே, இந்த ஆகாரத்தை தந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம். ஆமாம், ஸ்தோத்தரிப்பேன். ஹாஸ்டலில் படித்தவங்களுக்கு தெரியும். ஹாஸ்டலில் சாப்பாடு போட்டு வச்சுருப்பாங்க. பிள்ளைகள் முன்னால் நின்ன உடனே எந்த பாட்டு பாடுவாங்க தெரியுமா? இந்த பாட்டு தான். ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. ஆகாயத்து பறவைகளை பார்க்கிறோம், எனக்கு நல்ல ஆகாரத்தை தந்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் செய்கிறாங்களா இல்லை நாம் செய்கிறோமா? ஆண்டவர் சொல்றார், நீ புசித்தாலும் குடித்தாலும் தேவ நாம மகிமைக்காக, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும்னா நீ என்ன செய்யணும்? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அதான் முதல் வசனம் சொல்லுது. நான் அதை ஸ்தோத்தரிப்புடனே அனுபவித்தால் ஸ்தோத்தரித்து என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா துதித்து சாப்பாட்டுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சாப்பாட்டுக்காக தோத்திரம். நீ நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி பாரு, கர்த்தர் உனக்கு ஸ்பெஷல் சாப்பாடு தருவார். ஆமென், அல்லேலூயா. காகத்தை கொண்டு ஆண்டவர் எலியாவை போஷித்தார். உங்களுக்கும் ஆண்டவர் தருவார். சுட சுட சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா? கர்த்தர் தருவார். அதற்காக நம்ம என்ன செய்யணும்? ஆமாம், நன்றி சொல்லணும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஒரு சின்ன பையன் கையில் இருந்து ஆண்டவர் வாங்கினார். வாங்கின உடனே எல்லாத்தையும் பார்த்து நீ கொடுத்து பந்தி விசாரிப்புக்காரன் கொடுக்க சொன்னாரா? என்ன பண்ணாரு? நன்றி சொன்னார். யாருக்கு? ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். ஆண்டவரே, 3 நாளாக இந்த ஜனங்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. நான் உங்களுடைய திருவசனத்தை பேசிட்டேன். உங்களுடைய வசனத்தை இந்த ஜனங்கள் கேட்டாங்க. இப்போ இந்த ஜனங்கள் பட்டினியாக போகிறாங்க. இவங்களுக்கு ஆகாரம் வேணும்னு சொன்னேன். ஆனால் சீசர்கள் எல்லாம் பல காரியங்களை சொன்னாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு பையன் கையில் இருந்ததானே இந்த 5 அப்பமும் 2 மீனையும் கொண்டு, ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்லி பிதா கிட்ட ஒரு ஸ்தோத்திரம் பண்ணார். பிதாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணார், வேண்டுதல் செய்தார். அப்படிதானே? ஸ்தோத்திரம் பண்ணினார். அந்த அப்பம் என்னவாய் மாறிட்டு? ஆசீர்வாதமாய் மிகுதியாய் மாறிட்டு 5000 பேர் புருஷர்கள் மட்டும் அதை என்ன செய்தார்களாம்? புசித்தார்கள். 5000 பேர். மீதியான துணிக்கைகளை கூடை நிறைய எடுத்தாங்க. இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், உன் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் கொஞ்சம் சாப்பாடு தான். நான் கேட்குறேன், எத்தனை வீட்டில் அம்மாமார் இங்கே தான் இருக்கீங்க, நீங்கள் குடும்பமாக உட்கார்ந்து சாப்பிட்ட நாட்கள் என்றைக்கு? நாங்கள் டெய்லி சாப்பிட்றோம் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் யாராவது ஒரு சாப்பாட்டில் ஒரு ஆள் என்ன ஆகும்? மிஸ் ஆகுதா இல்லையா? ஆகுதாம்மா? ஆகலையா? ஆகுது இல்லை? ஆகுது, மிஸ் ஆகுது. ஆனால் இருக்கிற நம்ம அந்த சாப்பாட்டை வச்சு எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருக்கீங்க? ஆண்டவர் தந்த ஆகாரம். ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை ஆசீர்வதித்தா உன் எண்ணெய் தொட்டியும்
மாவு கலசமும். அப்படின்னா உன் வீட்டில் ஆகாரத்திற்கு குறை வரவே வராது. அல்லேலூயா. உன் வீட்டில் ஆகாரத்துக்கு குறை வரவே வராது. அல்லேலூயா. உன் பாத்திரம் நிரம்பி வழியும். என் பாத்திரம் நிரம்பி 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 வழிகிறது என்று சொன்னால் நீ கொடுத்த ஆகாரத்திற்காக கர்த்தருக்கு என்ன செய்? நன்றி செய். நன்றி செய். சில நாட்கள் சில சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டோமாங்க. சில ஆட்களுக்கு பிடிக்காது. சில ஆட்களுக்கு பிடிக்காது. மீன் வறுத்தா பிடிக்கும், மீன் குழம்பு வச்சா பிடிக்காது. அப்படிதானே? சிலருக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்கும், மட்டன் பிரியாணி பிடிக்கும், சைவம் பிடிக்காது. ஆனால் ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுது? 1 தீமோத்தேயு 4:3-4 ஆண்டவர் பவுல் மூலமாக சொல்லுகிற ஒரு வார்த்தையை நீங்கள் படித்து பாருங்கள். அங்கே சொல்லுது, எல்லாரும் படிங்க. பைபிள் எடு. என் மூஞ்சி பார்த்ததெல்லாம் போதும். 3ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 2, 3, 4 படிங்க பார்க்கலாம். விசுவாசிகளும் அறிந்தவர்கள். விசுவாசி நல்லா கவனிங்க. நீங்கள் எல்லாம் யாரு? விசுவாசிகள், சத்தியத்தை அறிந்தவர்கள், ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படினா புசிக்கும்படி. ஐயா இதெல்லாம் சாப்பிடாத அப்படின்னு பொய்யர் கட்டளையிடுவார். சில ஆட்கள் வந்து சொல்கிறாங்க, இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே நடக்கலாம், இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். இந்த சாப்பாடெல்லாம் யாருங்க தந்தது? இதெல்லாம் யார் உருவாக்கினது? மீன் யார் உருவாக்கினது? சத்தமாக சொல்லுங்க. ஹலோ, மீன் யார் உருவாக்கினா? கடவுது என்ற ஒன்று எல்லாம் உண்டாயிற்று. இல்லை, அதை புசிக்க சொல்கிறார். அடுத்த வாசனை சொல்கிறாரு, தேவன் படைத்தது எல்லாம் நல்லதாக இருக்கிறது. தேவன் படைத்தது எல்லாம், சத்தமாக சொல்லுங்க, எல்லாமே நல்லது தான். ஆனால் சிலது சாப்பிடலாம், சிலது என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடியவைகள் இருக்கு, சாப்பிடக்கூடாது இருக்கு. ஆனால் சாப்பிடக்கூடியவைகள் எல்லாவற்றையும் நம்ம எப்படி தான் சாப்பிடணும்? ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படணும். ஸ்தோத்திரத்தோடு தான் சாப்பிடணும். சாப்பிடக்கூடிய எல்லாமே நம்ம எப்படி தான் சாப்பிடணும்? எல்லாமே ஸ்தோத்திரத்தோடு சாப்பிடணும். புசிக்கக்கூடிய எல்லாவற்றையுமே நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரத்தோடு புசிக்கணும். ஸ்தோத்திரத்தோட இந்த காலையில் ஆண்டவர் தந்திருக்கிற நல்ல ஆகாரத்திற்காக நம்ம என்ன செய்யணும்? நீ உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறவன பர்த்டே கூப்பிட்றாங்க, உன் ஃப்ரெண்டு ஒரு உலக பிரகாரமான அந்நிய மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கலாம். ஹலோ, நீ என்ன பண்ணணும்? சாப்பாடு எடுத்து என்ன பண்ணணும்? கண்ணை மூடி ஜெபம் பண்ணணும். அப்போ அவன் கேட்பான், அவன்கிட்ட என்ன பண்ணுற சொல்லு. ஆண்டவர் இந்த ஆகாரத்தை தந்ததற்காக, என்னை சாப்பிட கொண்டு வந்ததற்காக நான் ஆண்டவருக்கு என்ன சொல்கிறேன்? நன்றி சொல்கிறேன். அப்போ பார்ப்பான், இது சாப்பாட்டுக்கு இவங்க நன்றி சொல்கிறாங்களே. ஆமாம், சாப்பாட்டுக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த நல்ல ஆகாரத்திற்காக நாம் நன்றி சொல்லணும். அது இல்லாமல் எவ்வளோ பேர் தெருக்களில் கிடைக்கிறாங்க. சாப்பாடு, ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல் தெருக்களில் கிடைக்கிறாங்க. ஹோட்டலில் இருந்து விழுகிற எச்சில் இலையில் இருக்கிற சாப்பாடுகளை எடுத்து தின்கிற அநேகரை சென்னை பட்டணத்தில் நம்ம பார்த்துருக்குறோம் அல்லவா? எவ்வளோ பேரை பார்க்குறோம். அம்மா தாயே சாப்பாடு போடுங்கன்னு சொல்லி வீடு வீடாக வருகிற அநேகரை நம்ம பார்க்கிறோமே. ஆனால் உங்களை என்னைய கடவுள் அப்படி வச்சிருக்காரா? இல்லையே. நல்ல உணவு தந்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். உறவிடமும் தந்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இதை சொல்ல நம்மளால முடியலையே. அதனால தான் பவுல் சொல்றார், தேவன் தந்த எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு புசியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சாப்பிடும்போது நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்டா அது உடம்புக்கு நல்ல புஷ்டி உண்டாகும். இன்னைக்கு நிறைய பேர் என்னதான் சாப்பிட்டாலும் இப்படி தான் இருக்காங்க. அது காரணம் என்ன? ஸ்தோத்திரம் போட்டு சாப்பிடாதனால. நல்ல ஸ்தோத்திரம் போட்டு சாப்பிட்டா என்ன ஆயிடுவோம்? மோட்டாயிருவைய நல்ல மோட்டாயிருவேன். அதனால் கர்த்தர் தந்த சாப்பாட்டுக்காக கர்த்தருக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா. 5 அப்பத்தை 2 மீனை எடுத்த உடனே ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணார். அங்கே இருந்தவன்லாம் சொன்னான், இது எப்படியா முடியும்? இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. சில நேரம் உங்கள் வீட்டில் இருக்கிற சாப்பாடு உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஐயோ, நம்ம 3 பேருக்கு தானே போட்டிருக்கிறோம், இப்போ கூட 2 பேர் வந்துட்டாங்களே, வீட்டுக்காரரை கூப்பிட்டு வந்துட்டாரே, என்ன செய்கிறது? ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி நீ சாப்பாடு போட்டுனா குறையில்லாமல் சாப்பிட்டு போயிடுவான். ஆமே, உன் மனசு தாங்க அது காரணம். மனசு காரணம். 2வதாக ஆண்டவர் இந்த நாளில் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறோம், நீ எதற்காக நன்றி சொல்லணும். வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம்
15ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், மன்னிக்கும் 17ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். அவர்களில் ஒருவன் திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவர் பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் யாராயிருந்தான்? சமாரியனாயிருந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழிய காலங்களில் இயேசு அநேக அற்புத அடையாளங்களை செய்து வந்தார். அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்தது நம்ம பார்க்கிறோம். அநேகர் வந்து நன்மை பெற்றாங்க, சுகம் பெற்றாங்க. அவரை தொட்டவங்க சுகமானாங்க, அவர் தொட்டவர் சுகமானாங்க. அநேக அற்புத அடையாளங்கள் இயேசுவின் காலங்களில் அவருடைய ஊழியத்தில் நடந்தது. இப்போ இயேசு ஒரு கிராமத்தில் கடந்து போகும்போது, எருசலேம் கலிலேயா நாடுகளில் வழியாக அவர் கடந்து போகும்போது 10 குஷ்டரோகிகள் இயேசுவின் இடத்துல வர்றாங்க. 10 குஷ்டரோகிகள், ஏன்னா 10 மனுஷர் அவர்கிட்ட வந்து, ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று என்ன செய்தாங்க? சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர் போகையில் அவர்கள் என்னவானார்கள்? சுத்தமானார்கள். 10 பேர் ஒன்றும் செய்யலை. நீங்கள் போய் உங்களை ஆசாரியர்களுக்கு காண்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க போகிறான். நீ காண்பீங்கன்னு சொல்லும்போது கூட இவன் கேட்கல, ஆண்டவரே நாங்கள் குஷ்டரோகிகளாக இருக்கிறோமே, என்னத்தை போய் காமிக்க? நாங்கள் போக முடியாது, ஊருக்குள்ளே போக முடியாது, தீட்டுன்னு எங்களை எல்லாரும் வெளியேற்றிடுவாங்க, நாங்கள் கிராமத்துக்குள்ளே போக முடியாது, எப்படி நாங்கள் என்ன செய்ய முடியும்? உள்ளே போக முடியும்? போக முடியாது அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் வேதத்தில் சொல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் போய் அவர்களுக்கு உங்களை என்ன செய்யுங்க? காமிங்க அப்படின்னு உடனே 10 பேரும் சுகமாயிட்டான். 10 பேர் என்ன பண்ணிட்டான்? சுகமாயிட்டான். ஆனால் அதில் ஒருவன் மட்டும் ஆரோக்கியமானதை கண்டு திரும்ப வந்து அவன் தேவனுக்கு என்ன செய்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் வியாதியில ஆண்டவர் சுகம் தந்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. தலைவேதனை வந்து சுகம் கிடைச்சா கூட கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஆமாம், தலைவேதனை வந்த உடனே மாத்திரை போட்டேன் சுகம் தந்தார். மாத்திரை போட்டதற்காக தோத்திரம் சொல்லல. அதற்கு முன்னாலே இயேசுவே இந்த தலைவேதனை என்ன இருக்கு, நீ சுகத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, ஆண்டவர் சுகம் தருவார். எந்த வியாதியா இருந்தாலும் உன் வியாதியிலிருந்து கர்த்தர் உனக்கு சுகத்தை தந்ததற்காக நீ ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? இந்த குஷ்டரோகி வந்து ஆண்டவர்கிட்ட நிற்கிறான், அவருடைய பாதத்தில் விழுந்துட்டு சொல்றான், அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணா. ஏன் ஸ்தோத்திரம் பண்ணா? நேற்று வர கொஞ்ச நேரத்துக்கு வர அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? எப்படி இருந்தான்? குஷ்டரோகியா இருந்தான். இப்போ யாரா இருக்கிறான்? குஷ்டரோகம் மாறின ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறான். அவனை குறித்து வேதம் சொல்லும்போது அவன் சமாரியனாய் காணப்பட்டான். அவன் யாரா இருந்தான்? ஒரு சமாரியன். நல்லா கவனிங்க. அந்த நாட்களில் சமாரியர்கள் யூதர்களால் புறம்பே தள்ளப்பட்டவர்கள். இவங்க ஊர் வழியாக கூட போக மாட்டான், சமாரியா வழியாக கூட போக மாட்டான், அவன் சுற்றி தான் போவான். ஏன்னா இவங்களை அவ்வளவு கீழ்த்தரமாக நினைத்ததான ஒரு மக்கள் யூதர் ஜனங்கள். இந்த ஜனங்களுக்கு மத்தியில் இப்போ இவன் சுகம் பெற்றதுனால இப்போ இவன் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். யார் பாதத்தில்? இயேசுவின் பாதத்தில் வீழ்ந்து கிடக்கிறான். அப்போ அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மையப்படுத்துவதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணோம் என்று சொன்னார். அப்படியானால் இந்த சுகம் பெற்றவன் யார் தெரியுமா? யாரு? அந்நியன். சமாரியன் ஒரு அந்நியன் சுகம் பெற்றான். நீங்க பார்த்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் திறக்கக்கூடாது பைபிள். இது சம்பவம் யாருக்கு தெரியும்? யார் அங்கே வரா? யோவான் 4 அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கு. யாருக்கு தெரியும்? அது காணாம மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி அமைதியாக இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? நம்ம இன்னும் சின்ன பிள்ளைகளாக தான் நீங்கள் இருக்கீங்க, பைபிள் படிக்கிறது இல்லை. சமாரிய ஸ்திரீ, நான் சொன்னேன், சமாரியர்கள் யூதர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். இந்த அம்மா என்ன சொல்றாங்க? இயேசு வர்றாரு, இந்த அம்மா தண்ணி மொண்டை வந்திருக்கிறாங்க. அந்த கிணறு யாருடைய கிணறு? யாக்கோபின் கிணறு. அங்கே வந்து இயேசுநாதர் அவர்கிட்ட கேட்குறாருமா, நான் தாகமாக இருக்கிறேன், இங்கே கொஞ்சம் தாகத்துக்கு என்ன கொடு? தண்ணீர் கொடு. அப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? நீர் யூதனாக இருக்க சமாரியன் இடத்துல தண்ணீர் கேட்கலாமா? அந்த வசனம் வாசிங்க. 4ஆம் அதிகாரம், யோவான் 4ஆம் அதிகாரம்.
யூதர்கள் சமாரியர்களோடு கூட என்ன செய்ய மாட்டாங்க? சம்பந்தம் கலவ மாட்டாங்க. அப்படின்னா சம்பந்தம் வைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது படிங்க பிரதர். ஐயா, நீர் யூதன், நான் சமாரியா ஸ்திரீ. அப்படிப்பட்டதான நீர் என்கிட்ட வந்து என்ன கேட்கலாமா? தண்ணீர் கேட்கலாமா? பாருங்க, இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பார்க்கணும். இயேசுநாதர் இங்க வந்து தண்ணீர் கேட்கிற அந்த அம்மா சொல்றாங்க, நீர் யூதன், நான் சமாரியாக்காரர், அதனால என்கிட்ட வந்து தண்ணி கேட்கலாமா? ஆண்டவர் சொன்னார், நான் தண்ணி கேட்கிற நான் யாருன்னு நீ தெரிஞ்சா என்கிட்டே நீ என்ன செஞ்சிருப்ப? தண்ணி கேட்டிருப்பப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய காரியத்தை அங்கே நடத்துகிறார். ஆண்டவர் சொல்றார், இந்த அம்மா சொல்றாங்க, இந்த கிணறு யாக்கோபு எங்க முற்பிதாக்களுடைய கிணறு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் என்ன உண்டாகாது? தாகம் உண்டாகாது. நல்ல ஏன் இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, உன்னுடைய வியாதியிலிருந்து சுகம், இந்த வியாதியில சுகம் பெற்றவன் ஒரு சமாரியன். இந்த சமாரியனுக்கும் யூதனுக்கும் ஆகாது. ஆனாலும் அவனுக்கு கர்த்தர் என்ன கொடுத்தார்? எதை கொடுத்தார்? சுகம் கொடுத்தார். நான் எந்த விதத்தில் யாரா இருந்தாலும், ஏழையோ பணக்காரனோ திக்கற்றவனோ யாரா இருந்தாலும் சரி, தேவன் நமக்கு தந்திருக்கிற வியாதியிலிருந்து பெற்ற விடுதலைக்காக நாம் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஆமா, எத்தனை முறை நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு சின்ன தலைவலி வந்து ஐயோ அம்மானு கத்துறோம். ஆண்டவரே, இந்த தலைவலியை தந்ததற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். தலை மேல கையை வச்சு ஒரு 10 ஸ்தோத்திரம் பண்ணு, தலைவலி தானா போகும். ஏன் உங்க வாயில ஆமேன் வரல தெரியுமா? ஏன் வரல? இது நடக்குமா? இது ஐயா, நாங்கள் விக்ஸ் போடுறோம், பேராசெட்டமால் போடுறோம், ஆக்ஷன் 500 போடுறோம், என்னென்னமோ பண்ணுறோம், ஒன்றும் குறைய மாட்டேக்கு. சோத்திரம் போட்டால் குறையுமா? குறையும். ஆமேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையே. தலைவலி வந்த உடனே கொஞ்ச நேரம் நல்லா படுத்துட்டு சோத்திரம், எசப்பா எனக்கு இந்த தலைவலி இருந்து நீர் விடுதலை தந்திருக்காய் சோத்திரம்னு ஒரு 10 சோத்திரம் போடு, டென்ஷன் குறையும். அப்படியே படுத்து தூங்கிடுவேன். எந்திரிக்கும் போது தலைவலி இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உன்னுடைய வியாதியிலிருந்து உனக்கு சுகத்தை தந்ததற்காக நீங்களும் நானும் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? சொல்லுங்க, நன்றி சொல்லணும், தேங்க்ஸ் சொல்லணும். காலில் அடிபட்டச்சா? தாவீது தான் சொல்றான், கர்த்தாவே என் கால் சறுக்கிறது என்று சொல்லும்போது உம்முடைய கிருபை என்னை தாங்கிற்று. காலில் அடிபடிச்சா? கர்த்தருக்கு தோத்திரம். எல்லாவற்றுக்கும் நீ கர்த்தருக்கு தோத்திரம் பண்ணுங்க. எப்பொழுதும் எல்லாவற்றுக்காக கர்த்தர் நம்ம என்ன செய்யணும்? ஆமா, அதான் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார்னு சொல்ல முடியும். உன் வியாதியிலிருந்து உனக்கு சுகத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம். மூணாவதாக, ஆண்டவர் நமக்கு நிறைய பரிசு தந்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார்? சத்தமா சொல்லுங்க. கிஃப்ட் தந்திருக்கார். எதெல்லாம் கிஃப்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிப்பு கிஃப்ட், மாணவி கிஃப்ட். இந்த பக்கம் எல்லாம் என்ன அமைதியாக உட்காந்துருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் கிஃப்ட் பிடிக்காதா? இல்லை உங்களுக்கு ஒன்றும் தரலையா? ஏன் நிறைய கிஃப்ட் ஆண்டவர் தந்திருக்காருல்ல. ஆண்டவர் தராத ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு நம்ம உடுத்திருக்கிற ட்ரெஸ்ஸு யார் தந்தது கிஃப்ட்டு? கடைக்காரன் தருவானா? கடைக்காரன் சும்மா தருவான்? காசு கொடுக்கணும்ல. அந்த காசு எப்படி வந்துச்சு? வேலை செஞ்சதுனால. அந்த வேலை செய்ய பலன் யார் தந்தா? என்னங்க, ஆண்டவர் தந்த கிஃப்ட். இந்த கிஃப்ட் எங்க இருந்து கிடைக்கும்? யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது. ஜேம்ஸ் 1:17 நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருது. நன்மையான ஈவு அதை கிஃப்ட்னு சொல்லலாம். ஆமா, கிஃப்ட் தான், பெர்ஃபெக்ட் கிஃப்ட். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கிஃப்ட் என்ன கிஃப்ட்? நல்ல கிஃப்ட்டுங்க. ஆண்டவர் நிறைய கிஃப்ட் தந்திருக்கிறார். இந்த கிஃப்ட்ல ஒன்று தான் மனைவி. ஆமேன். சொல்லுங்க, இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் சொல்லுங்க, குடும்பஸ்தர்கள்லாம், மனைவி நமக்கு தந்த கிஃப்ட். ஆமேன், அல்லேலூயா. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். அடுத்து பேச மாட்டேங்கிறாங்க பத்தியெல்லாம். புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும். அப்போ ஈவுனா என்னது? கிஃப்ட். அப்போ உங்களுக்கு மனைவி ஆண்டவர் யார் தந்தா?
கர்த்தர் தந்தார். அது என்னது நமக்கு? அப்போ இந்த பரிசை, ஆண்டவர் தந்த பரிசுல பரிசு என்ன பரிசு சொல்லுங்க சகோதரர்? இந்த பக்கம் இருக்கவங்க மனைவி, அப்படிதானே? வேதம் நான் சொல்லலைங்க, மனைவி. ஆண்டவர் நமக்கு தந்திரு கிஃப்ட் மனைவி, சரிதானே? அல்லேலூயா. பேச மாட்டேங்கிறீங்க, எனக்கு தான் டென்ஷன் ஆகுது. மனைவி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கிஃப்டா இல்லையா? ஆமென். இந்த மனைவியை நல்லா கவனிங்க. ஜாடிக்கேத்த மூடி. உங்களுக்கு எது பெர்ஃபெக்ட் ஆகணும்னு நம்ம அம்மா அப்பா பார்க்கறத விட அப்பா பார்த்துட்டாரு. அப்பா நமக்கு இந்த பூமியில் இருக்கிற அப்பா வீடு ஆஸ்தியும் வச்சுட்டாரு. ஆனால் புத்தி உள்ள மனைவி அறறது யாருங்க? நம்ம அப்பா அம்மாவா இல்லை புரோக்கரா? இல்லை, கர்த்தர் தான். ஆமென். ஜாடிக்கு ஏத்த மூடிய கர்த்தர் தருவார். அப்போ இந்த மனைவிக்காக நம்ம என்ன செய்யணும்? பேச மாட்டேங்கிறாங்க. ஏன் இந்த பக்கம் எல்லாம் கோமா? ஏமா உங்கள் வீட்டுக்காரருக்கு நீ கொடுத்த நீ ஆண்டவருக்கு உங்கள் வீட்டுக்காரருக்கு கிடைச்ச கிஃப்டா இல்லையா? கிஃப்ட்டு தானே. உங்கள் வீட்டுக்காரங்க அமைதியாக இருக்காங்களே. எங்கள் வீட்டுக்காரர் வரல பாசர். இல்லை, உன் மனைவிக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டுக்காரம்மா இல்லைன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? நான் 3 நாள் படுறபடி எனக்கு தான் தெரியும். 3 நாள் வீடு கூட்டலை, கூட்டுவேன். ஆனால் நான் கூட்டினா எங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. 3 நாள் போட்ட துணியெல்லாம் அங்கேயே இருக்குது, அங்கேயே இருக்கட்டும், நான் வந்து துவைச்சிக்கிறேன்னு இருக்காங்க. அதனால் எல்லாம் இருக்குது. இப்போ தான் தெரியுது வெயிலின் அருமை நல்லெல்லாம் தான் தெரியும். அவங்க இருக்கிறது வரை தெரியாது இல்லையா? ஸோ அப்போ மனைவி ஆண்டவர் தந்திருக்கிற கிஃப்ட், அப்படி தானே? அதை நம்ம ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கிஃப்ட்டுக்காக நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இப்போ வாசிங்க நீதிமொழிகள் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் நீதிமொழிகள், ப்ராவர்ப்ஸ் 31 கடைசி 2 வசனங்களை படிங்க பார்க்கலாம். இல்லைம்மா, இல்லை 28 படிங்க. 28லேருந்தே படிக்கணும், நிறுத்தி படிங்க. அவள் பிள்ளைகள் எழும்பி அவள் புருஷன். நல்லா பாருங்க. இப்போ உங்க பிள்ளைகள், சகோதரிகள் இங்க கவனிங்க, சகோதரிகள் உங்க பிள்ளைகள் உங்களை பார்த்து என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? நீங்க உங்க பிள்ளைகளுக்கு யாரு? பாக்கியவதியே. பிள்ளைகளே இங்க பாரு, உங்க அம்மா உங்களுக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம் யாரு? உங்க அம்மா டெய்ஸி உனக்கு கிடைச்ச பாக்கியம் தெரியுமா? அல்லேலூயா. நீ உங்க அம்மா பார்த்து சொல்லுமா, நீ எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட்டுமா. என்னைக்கா சொல்லியிருக்கியாளா? இன்னைக்கு போன உடனே உங்கள் அம்மா வரலையோ? இன்னைக்கு காணோம்ல. நீங்கள் 2 பேரும் போன உடனே பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கள் 2 பேருக்கும் கிடைச்ச கிஃப்ட்டுன்னு சொல்லணும். நான் ஃபோன் பண்ணி கேட்பேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் சொல்லுங்களேன் உங்கள் அம்மாவை பார்த்து, அம்மா நீங்கள் எனக்கு கிடைச்ச கிஃப்ட்டுமா, ஏசப்பா எனக்கு தந்த கிஃப்ட்டுமா. நீ சொல்லிப்பாரு, நீ கேட்காதெல்லாம் உங்கள் அம்மா உனக்கு செய்வா. அல்லேலூயா. நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுது. அவள் பிள்ளைகள். யாருடைய பிள்ளைகள் தெரியுமா? இங்கே நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனத்தில் சொல்லுது, குணசாலியான ஸ்திரீ. யாரு? குணசாலியான ஸ்திரீயை பார்த்து. உங்கள் அம்மாவுக்கு நல்ல குணம் இருக்கு, தோத்திரம். பிள்ளைகளெல்லாம் வளர்த்து ஆளாக்கி இந்த அளவு கொண்டு வர்றாங்க. என்னைக்காவது நீங்கள் சொல்லியிருக்கீங்களா, ஆண்டவரே எங்கள் அம்மா எனக்கு தந்த கிஃப்ட் ஐயசப்பா அப்படின்னு சொன்னீங்களா? இன்னைக்கு போய் சொல்லுங்க. உங்கள் அம்மா கையை பிடிச்சி சொல்லுங்களேன், அம்மா நீ எனக்கு ஆண்டவர் தந்த கிஃப்ட்டுமா. இது உனக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு தான் பைபிள் படித்தேன், பாஸ்டர் சொன்னாங்க இன்னைக்கு எங்கள் அம்மா எனக்கு தந்த கிஃப்ட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதுக்கு அடுத்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவள் புருஷன் அவளை பார்த்து படிங்க ஏன் புருஷமார் படிங்க. சொல்லிட்டாங்க, இவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. அம்மா பார்த்து போய் சொல்லணும். முடிஞ்ச உடனே போய் அவள் புருஷனும் அவளை பார்த்து உண்டு, நீயோ அநேக பெண்கள் குணசாலி, பயங்கரமான குணசாலியான பிள்ளைகள்லாம் பொம்பளைகள்லாம் நிறைய இருக்காங்க. ஆனா நீ அவைகள் எல்லாரை பார்க்கிலும் மேலானவ. ஐயா மாற இன்னைக்கு உங்க மனைவியை பார்த்து, சேகரே போய் அமுதா கிட்ட சொல்லணும், ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற மனைவி இருக்க பார், நீ இருக்க பார் அமுதா, நீ மேலானவள்னு சொல்லணும். ஆமேன்.
அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. வேதம் அதைத்தான் சொல்லுது. வேதம் அதை சொல்லுது. நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஏன் நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும்? 128ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தர. மனைவி என்ன கொடுப்பான்? அப்போ மனைவி மாதிரி என்ன கொடுக்கணும்? காய் கொடுக்கக்கூடாது, கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். கனி கொடுக்கணும்னா வேதம் சொல்லுறது 15ஆம் அதிகாரம் யோவானது சுவிசேஷம், என்னில் நிலைத்திராதவன் எவனோ அவன் வெட்டுண்டு போவான், என்னில் நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள அன்புள்ள குடும்பத்தில் கனியின் ஜீவியம் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்போ மனைவி என்ன கொடுக்கணும்? கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும். பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? ஆமா, பிள்ளைகள் அப்படி இருக்கணும். அப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற விதத்தில் வளர்க்கணும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, மூன்றாவதாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த கிஃப்ட்டுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். நல்ல வேலைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல வீட்டை தந்தீர் ஸ்தோத்திரம், நல்ல வாகனத்தை தந்தீர் ஸ்தோத்திரம், நல்ல ட்ரெஸ் தந்தீர் ஸ்தோத்திரம், நல்ல செயின் போட உதவி செஞ்சீர், எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்களேன். நீ ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஒருவேளை உன் பிள்ளை சிரிக்கும், உன் பிள்ளை சிரிக்கும். ஆனால் நீ சொல்லணும், இதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். ஆமென். என் கையில் ஒரு வாழைப்பழம் இருக்குது. அந்த பழத்தை நான் அப்படி உங்கள் முன்னால் வச்சு சாப்பிட்றேன். அதனுடைய டேஸ்ட் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நீங்கள் சாப்பிட்டா தான் அது உங்களுக்கு. அதனால் நீங்கள் ஆண்டவருடைய அன்பை புரிஞ்சவங்க. நீங்களும் நான் ஆண்டவருடைய அன்பு என்னன்னு நமக்கு நல்லா தெரியும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ஒவ்வொன்றுக்கும் நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் மனைவி, கர்த்தர் உனக்கு தந்த நல்ல மனைவிக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. நல்ல வீட்டை தந்ததுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. நல்ல பிள்ளைகளை கர்த்தர் தந்ததற்காய் ஸ்தோத்திரம் பண்ணு. என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க. நீ அப்படி சொன்னா ஏசாயாவை போல சொல்லலாம், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் ஆண்டவருக்கு அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் என்ன செய்வோம்? இருப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வருடத்தினுடைய இந்த கடைசி உயிர்த்தெழுந்த நாளில் தேவ சமூகத்தில் நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். வேதம் நமக்கு சொல்லுகிறது, தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல ஆகாரத்திற்காக, எல்லாவற்றுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் வியாதி இருந்த உங்களுக்கு தந்த சுகத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு தந்த நல்ல குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக, எல்லாவற்றுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க? கர்த்தருக்கு சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. அதான் ஆண்டவர் விரும்புகிற கடைசி ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு தந்த கிருபை வரங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. நிறைய தரிசன வெளிப்பாடுகளை இந்த ஆண்டில் உங்களுக்கு ஆண்டவர் தந்திருப்பார். நல்ல கிருபை வரங்களை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருப்பார். தானியேலுக்கு ஆண்டவர் ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுத்தது போல ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். பிள்ளைகளே, உங்களை குறித்து உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு மறைவாக எதுவும் வைக்க மாட்டார். உங்களுக்கு ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்துவார். அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த கிருபை வரங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தானியேலுக்கு வெளிப்படுத்தின மறைபொருளை போல மறைபொருளை நீர் எனக்கு வெளிப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி, இந்த நாட்டில் தரிசனங்களுக்காக, வெளிப்பாடுகளுக்காக, கிருபைகளுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். எல்லாவற்றுக்காக தேவன் தந்த நல்ல வேலைக்காக, ஒவ்வொரு நாளும் நம்ம வாகனத்தில் போகும்போது ஆண்டவருடைய கரம் தானே நம்மை வழி நடத்தி வருது. எத்தனையோ ஆக்சிடென்ட் நம்ம பார்க்குறோம், எத்தனையோ விபத்துக்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் ஒரு குறை இல்லாதபடி பத்திரமா வீட்டிலிருந்து நம்ம போகிற இடம் வர போய் திரும்பி கொண்டு வந்து சேர்க்கிறாரே, இதற்காக எல்லாம் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஒரு பக்தன் அதனால தான் சொன்னான், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் சொல்லுங்க, எதனால் உம்மை துதிப்பேன்? ஹலோ, எதனால் துதிப்பேன்? நன்றியால். தேங்க்ஸ் ஆண்டவருக்கு சொல்லணும். நன்றியால் ஆண்டவரை துதிப்பேன். ஏன்னா கர்த்தர் நமக்காக இந்த ஆண்டு இன்றைக்கு வரையிலும் செய்ய வேண்டிய சகல காரியங்களையும் ஆண்டவர் செய்திருக்கிறாரே, அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? எல்லாரும் எழும்பி நிற்போமே, எல்லாரும் எழும்பி நிற்போம்.
கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக ஓ ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு நல்ல ஜீவனை தந்தார், அதற்காக நமக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நமக்கு நல்ல குடும்பத்தை தந்தார், அதற்காக நன்றி சொல்லுவோம். நல்ல திருச்சபையை தந்தார், நல்ல ஊழியரை தந்தார், நல்ல விசுவாசிகளை தந்தார், நல்ல பிள்ளைகளை தந்தார். எல்லாவற்றுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் சொல்லுங்க எல்லாரும், இயேசுவே உம்மை நான் எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, ஆதியும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் ஓ ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வருட கடைசி இந்த உயிர்த்தெழுந்த நாளின் ஆராதனைக்காய் நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த வருடத்தினுடைய கடைசி ஆராதனையில், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் உடைய பிள்ளைகளாக இருக்கிற அடியால் கலந்து கொள்ள நீர் தந்த கிருபைக்காக நன்றி. நீர் கொடுத்த வார்த்தைகளை இந்த பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் பாராட்டி இந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வருட கடைசி நாளில் நாங்கள் ஒன்றை நினைத்து கொள்கிறோம். நீர் தந்த எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி சொல்ல கர்த்தர்களுக்கு கிருபை பாராட்டும். வந்த சிறியோர் பெரியோர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாளை மறுதினம் நடக்கிற உபவாச ஜெபம், 31ஆம் தேதி நடக்கிறதான வாட்ச் நைட் சர்வீஸ், எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வாரும். அப்படி நாம மையப்பட கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த நாளில் பிரயாணமாய் போகிறதான தம்பி பிரபுக்காக, அவருடைய அப்பாவுக்காக மறுபடியும் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய சுகபத்திரமாய் கொண்டு சேரும். பிரதர் ஜான் முத்துக்கு நல்ல சுகத்தை கொடுத்து எங்கள் மத்தியில் கொண்டு வாரும். இன்னும் பலவீனமாக இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கு கர்த்தர் சுகத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்து போகிற பிள்ளைகளுடைய பிரயாணங்களில் கூட இரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய நினைக்கும் சமாதானம் காவலும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.